கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் பண்ணும் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ எவ்ரிடே மார்னிங் 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தோம்னா டாட்டா மோட்டார் ஒரு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6% வெறித்தனமாக ஏறி இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக 960 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 1194 ரூபா. ஸோ அப்சைட் வந்து மூவ் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக்ஸ் டாட்டா மோட்டார் டிவிஆர். ஸோ டாட்டா மோட்டாரை போல் இதுக்கும் ஒரு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6% அப்சைட் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 647 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 801 ரூபா வரைக்கும், ஸோ ரவுண்டாக 800 ரூபா வரைக்கும் போகும். ஸோ அதுக்கு மேலேயும் இதோட டார்கெட் நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன், இந்த டார்கெட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே, நம்ம தேர்ட் ஸ்டாக் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டாக் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனாக ஏற்கனவே ஒரு 2 தடவை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அகைன் ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது தேர்ட் டைம். ஸோ இந்த டைமும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணுறோம்னா கரெக்டான டைம் இது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு 1050 ரூபா அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட எஃப்ஐ ஹோல்டிங்ஸ்லாம் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, எஃப்ஐஐ டிஐலாம். சரி, நம்ம ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1330, செகண்ட் டார்கெட் 1568. ஸோ தேர்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன். நீங்களும் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் அதோட ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுறீங்கன்னா வீக்லியில் வச்சுக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அக்யூரசி லெவல் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபோர்த்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபோர்த்து ஸ்டாக் சைனி இன்டர்நேஷ்னல் ஒரு சைட்வேஸ் தான். ஸோ இந்த சைட்வேஸை இப்போ பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நேற்று ஒரு நல்ல ஒரு 5% அப்சைடு போயிருக்கு. ஸோ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 728 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை 857. ஸோ இதோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 960 970 வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஸ்டாக் க்ளீன் சயின்ஸ். ஸோ க்ளீன் சயின்ஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு கிராஜுவலாக அப் ட்ரெண்ட், கன்சல்டேஷன் ப்ளஸ் கிராஜுவல் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம் இந்த சப்போர்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் ஆகி டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகுது. ஸோ இந்த முறையும் ஒரு நல்ல பவுன்ஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் ஹையை என்ன கேட்டால் இந்த டைம் வந்து உடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீக்குக்கு கீழே.
1390 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 1621. செகண்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுறது இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணுறது சரியாக இருக்காது. ஒன்று இந்த சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இதை பிரேக் பண்ணும்போது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 வளர்ந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு நான் செகண்ட் டார்கெட், அதாவது தேர்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 1967 வருது. ஃபோர்த்து டார்கெட் 2300. ஸோ ஃபிஃப்த்து டார்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். ஸோ இன்னொன்று இப்போ ஃபெர்டிலைசர், கெமிக்கல் செக்டார் எல்லாமே பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டால் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஸ்டாக் நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ரைசிங் வேஜில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நேரோ ரேஞ்சில் போகும், ரொம்ப வேகமாகவே மூவ் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் அதாவது இன்றைக்கி இந்த ட்ரெண்டில் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ இன்றைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 6267. நீங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் வைக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 5155 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஏன்னா அகைன் மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பவுன்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் இந்த இடம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செவன்த் ஸ்டாக் சன்ஃபார்மா. ஸோ சன்ஃபார்மா ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன். ஸோ இதை நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வந்திருக்கு. எனக்கு கேட்டால் இது வந்து அப்படியே அப்சைடில் மேலே தான் போகும். ஸோ மறுபடியும் ரீட்டர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஒருவேளை எடுத்துச்சுன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை, அதோட ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா 1633 சப்போர்ட் எடுக்கும். அகைன் ரீட்டர்ஸ் எடுத்துச்சுன்னா நமக்கு இன்னும் ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா நம்ம 1560 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1830 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எட்டாவது ஸ்டாக் ONGC. ஸோ ONGC இது நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நல்ல மூவுக்கு அப்புறம் மறுபடியும் அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிருக்கு. நம்ம இப்போ இந்த ஸ்டாக்ஸை வந்து இந்த ஹைக்கு மேலே, அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு மேலே என்ன கேட்டால் அந்த ஸ்டாக்ஸ் அப்படியே மேலே தான் போகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக இந்த விக்குக்கு கீழே 296 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். இது அகைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 5% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உடச்சிருக்கு, பட் ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கிறது இன்னும் சேஃபாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த ரிஜெக்ஷனுக்கு மேலே நம்ம ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த சேனல் கரெக்டாக பார்த்திங்கன்னா ப்ரைஸு 164 வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். இதோட டார்கெட், அதோட ஆல் டைம் ஹை 194 அப்படின்றத நம்ம டார்கெட்டாக வச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பட்டர்ஃப்ளை காந்திமதி. பட்டர்ஃப்ளை காந்திமதி
ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். பட் அதோட நெக்லைன் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த சாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா இது ரைட் டைம் சொல்லுவேன். ஸோ இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல டவுன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1900 இந்த சாக்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 866 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டாக் பட்டர்ஃப்ளை காந்திமதி. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்முக்காக எடுக்க போகிறீங்கனாலும் சரி, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா 811 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். இல்லை நான் ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்ஸை நான் ரன் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் 670 வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா நீங்கள் வர கன்சிடர் பண்ணலாம். இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1099, செகண்ட் டார்கெட் 1131, தேர்டு டார்கெட் 1311, ஃபோர்த்து 1612, நெக்ஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை வச்சுக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.